السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிக அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தின் முதல் பாடமாக அல் அஜ்னாஸ் என்ற பாட புத்தகத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது முன்னுரையில் இடம்பெறக்கூடிய ஃபெயல்களை பற்றியான அறிமுகத்தை தான். ஏற்கனவே இதற்கு முந்தைய தொடரில் ஒரு ஃபெயல் அர்த்தத்தை கவனித்து ரெண்டு வகையாக பிரிகிறது. லாசிம், முத்தஅத்தி என்பதாக பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக எழுத்துக்களை கவனித்து அடிப்படையான அசலான எழுத்துக்களை கவனித்து ரெண்டு வகையாக பிரிகிறது. ஒன்று துலாசி, மற்றொன்று அர்-ருபாயி. அதிகப்படியான எழுத்துக்களை கவனித்து அதிகப்படியான எழுத்துக்கள் ஃபெயலில் அதிகப்படியான எழுத்துக்கள் வருவதை கவனித்தும், அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாமல் அசலான எழுத்துக்களை கவனித்தும் ரெண்டு வகையாக கவனிக்கப்படுகிறது. ஒன்று அல் முஜர்ரத். முஜர்ரதுன்னு சொன்னா அசலான 3 எழுத்துக்கள் அல்லது அசலான 4 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட ஃபெயல். அல் மஸீது ஃபீஹி அப்படின்னு சொன்னா அசலான 3 எழுத்திலிருந்து அதிகமான 1 2 எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக எழுத்துக்கள் அதிகமாவதன் மூலமாக அர்த்தமும் அங்கு என்ன செய்யப்படும், கூடுதலான அல்லது சில மாற்றமான அர்த்தங்களும் கிடைக்கும். அதே போல 4 எழுத்துக்களிலும் அதிகமாக எழுத்துக்கள் வரக்கூடிய அடிப்படையில் 4 எழுத்துக்கள் கொண்ட ஃபெயலுக்கு அல் மஸீது ஃபீஹி என்று சொல்லப்படும். இந்த சுலாசி முஜர்ரத், அதாவது 4 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட ஃபெயல்கள், 3 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட ஃபெயல்களுக்கு எப்படி சொல்லப்படும்? 3 எழுத்திலிருந்து அதிகமான ஃபெயல்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? 4 எழுத்து அசல், அதிலிருந்து கொஞ்சம் 1 2 எழுத்துக்கள் அதிகமாகிவிட்டால் அதற்கு என்ன பெயர் சொல்லப்படும் என்பதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த மாதிரி எழுத்துக்கள் அதிகமாகுவதையும் அதிகமாகாத நிலையை கவனித்து 4 வகையாக பிரிகிறது. அஸ்-சுலாசியுல் முஜர்ரத் என்றும், அஸ்-சுலாசியுல் மஸீது ஃபீஹி என்றும், அர்-ருபாயியுல் முஜர்ரத் என்றும், அர்-ருபாயியுல் மஸீது ஃபீஹி என்றும் ஃபெயல்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. சரி, அடுத்து இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பிறகு அல் ஃபஅலு ஃபஅல் பிஇஅ்திபாரி இக்திலாஃபி ஹைஅத்திஹில் லஃப்திய்யதி அலா அப்னியத்தின். அமைப்புகள் மீது, அமைப்புகள் அப்னியா, பினாவுக்கு பன்மை அப்னியத்துன். பினாண்டா கட்டடம், அப்னியத்துனா கட்டடங்கள். அதாவது இங்க இந்த இடத்துல அமைப்புகள், அதாவது ஃபெயல்களுடைய நம்ம பின்னால இந்த அமைப்புகளை பார்க்கிறோம். இந்த அமைப்புகளின் அடிப்படையில் லஃப்ஸ், வார்த்தைகளின், ஃபெயலில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகளின் அமைப்பு மாற்றங்களை கவனித்து, வார்த்தையின் அமைப்பு மாற்றங்களை கவனித்து துசம்மா பெயர் சொல்லப்படும், அவுசானன் அபுவாபன் என்று பெயர் சொல்லப்படும். உதாரணமாக இந்த பாருங்க, இந்த வார்த்தை அமைப்புகள் மீசான், வசன், இதனுடைய வசன் என்ன, பாபு என்ன, பாபு ஃபஅல யஃப்உலு. ஃபஅல 3 எழுத்து கொண்ட ஃபஅல என்ற அமைப்பில் இருக்குது. அதுவே முதாரியாக மாறும்போது யஃப்அலு 4 எழுத்துக்கள் கொண்டதாகவும், அதே போல அதனுடைய மேல இருக்கக்கூடிய ஹரக்காத்துகளுடைய அமைப்பும் என்ன செய்யப்பட்டிருக்குது, மாறுபட்டு. இந்த மாதிரி மாறுபட்டு வரக்கூடிய இந்த அமைப்புக்கு பெயர்தான் வசன் பாப் என்று சொல்லப்படும்.
துசம்மா அவுசானன் வ அபுவாபன். வசனுடைய பன்மைதான் அவுசான், பாபுடைய பன்மைதான் அபுவாப். பாப், அபு, வசன் என்றெல்லாம் சொல்லப்படும். இதனுடைய பாபு என்ன? உதாரணமாக நஸாரா யன்சுரு அப்படின்னு சொன்னா அதனுடைய பாபு என்ன? ஃபஅல யஃஉலு. சரிங்களா? அந்த மாதிரி. வத்தில்கல் அபுவாபு, இந்த பாபுகள் சலாசத்து அன்வாயின், எத்தனை வகையாக இருக்குது? சலாசத்து, மூன்று வகைகள். எத்தனை வகைமா? மூன்று வகைகள். ஒன்னாவது உசூலுன், அடிப்படைகள், அடிப்படையான வகைகள். இரண்டாவது ஃபுரூஉன், உசூல் அடிப்படை, ஃபுரூஉன்னா பிரிவு, பிரிவுகள். மூன்றாவது வமுல்ஹகாத்துன், சேர்க்கப்பட்டவைகள். சரிங்களா? அப்படின்னு மூன்று வகையாக இருக்குது. இதெல்லாம் பின்னால நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபல் அவ்வலு, இந்த முதல் உசூலுன் என்ற வகையை சார்ந்த ஃபஅல்கள், ஃபல் அவ்வல் இந்த முதல் வகை, யுذ்கரு ஃபில் கிஸ்மில் அவ்வலி, முதல் பிரிவில் கூறப்படும். வஸ்ஸானி ஃபிஸ்ஸானி, இரண்டாவது ஃபுரூ என்ற வகை இரண்டாவது பகுதியில் கூறப்படும். வஸ்ஸாலிஸ் ஃபிஸ்ஸாலிஸ், இந்த முல்ஹகாத் என்ற வகை மூன்றாவது வகையான முல்ஹகாத் மூன்றாவது பிரிவில் கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அல் கிஸ்முல் அவ்வல், முதல் பிரிவு. இந்த முதல் பிரிவில் எப்படியான பாபுகள் இடம்பெறுகின்றன? அல் கிஸ்முல் அவ்வல், முதல் பிரிவு, யுذ்கரு ஃபீஹி அபுவாபுல் உசூல். இப்போ முதல் பிரிவில் அடிப்படையான பாபுகள் கூறப்படுகின்றது, அடிப்படையான பாபுகள் கூறப்படுகிறது. அல் அபுவாபுல் உசூலு அர்பஅத்து வ இஷ்ரூன், அடிப்படையான பாபுகள் 24 பாபுகளாகும். எத்தனை பாபுகள்மா? 24 பாபுகள். சரி. சமானியத்துன், சமானியத்துன் 8 பாபுகள், ஃபிஸ் சுலாசியில் முஜர்ரத், ஃபிஸ் சுலாசியில் முஜர்ரத், 3 எழுத்துக்கள் மட்டும் கொண்டுள்ள ஃபஅல்கள் உடைய பாபுகளாகும். 3 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு அசல். சுலாசியில் முஜர்ரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி உதாரணம் சொல்லுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்கம்மா. ஃபஅல, உதாரணம் ஏதாவது சொல்லுங்க. ذهب، فذهب، فعل. இதெல்லாம் அஸ்ஸுலாசியுல் முஜர்ரத், அசல்லையே 3 எழுத்துக்கள் மட்டும் கொண்டுள்ள ஃபஅல். இது எத்தனை பாபுகள் இருக்குதுமா? இதுக்கு தமானியத்துன், எத்தனை பாபுகள்? 8 பாபுகள். அடுத்து இஸ்னா அஷர, 12 பாபுகள் இருக்குது. ஃபிஸ் சுலாசியில் மஸீது ஃபீஹி, எதுலமா? சுலாசியில் மஸீது ஃபீஹி எத்தனை பாபு இருக்குது? 12 பாபுகள் இருக்கின்றன. சுலாசியில் மஸீது ஃபீஹினா என்ன அர்த்தம்? 3 எழுத்து அடிப்படையில் உள்ளத அதுல கூடுதலான சில எழுத்துக்கள் சேருது. உதாரணமாக அக்ரம, கரும, அஃஅல, தஇம, அத்அம, அது போல. அஸ்ஹப, அஸ்ஹப, ذهب, அதுல இருந்து அஸ்ஹப, போக்கினான் என்ற அர்த்தம் வரும். ذهبன போனான், சென்றான். அந்த மாதிரி. அடுத்து வாஹிதுன், ஒரே ஒரு பாபு எந்த ஃபஅல வருதுன்னு சொன்னா ஃபிர் ருபாஇயில் முஜர்ரத், 4 எழுத்துக்கள் மட்டும் அடிப்படையில் கொண்டிருக்கக்கூடிய ஃபஅலுக்கான பாபாகும், ஒரே ஒரு பாப். அடுத்து தலாசத்துன், 3 பாபுகள் வருது, அடிப்படையான பாபுகள். எதுலன்னு சொன்னா ஃபிர் ருபாஇயில் மஸீதி ஃபீஹி, ருபாஇ மஸீதி ஃபீஹில எத்தனை பாபு வருதுமா?
3 பாபுகள் வருது. இதுதான் இன்னைக்கு உள்ள பாடம். ஏன்னா இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் நாம அதிகமா நடத்தல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வகுப்புல அஸ்ஸுலாசியுல் முஜர்ரத் அதனுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நீங்க இதை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இது ரொம்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புரியாம இருக்கலாம். ஆனா போக போக இது புரியும். நீங்க இப்போதைக்கு ஷார்ட்டா மனதில் பதிவு வைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அடிப்படையில் 3 எழுத்துகள் கொண்ட ஃபேலுக்கு அஸ்ஸுலாத்தி முஜர்ரத் என்று சொல்லப்படும். அதுல நான் 8 பாபுகள் நம்ம இந்த புத்தகத்துல படிக்க போறோம். அடுத்து அஸ்ஸுலாசில் மஸீது ஃபீஹி, அதாவது அடிப்படையில 3 எழுத்து, அதுல இருந்து கூடுதலாக சேர்க்கப்பட்ட எழுத்துக்கள் கொண்டுள்ள ஃபேலுகள். அதற்காக வேண்டி 12 பாபுகள் இந்த புத்தகத்துல முதல் பகுதியில படிக்க இருக்கிறோம் நினைத்துக் கொள்ளுங்க. 4 எழுத்துக்கள் மட்டும் கொண்டுள்ள அர்ருபாஇயில் முஜர்ரதுக்கு ஒரு பாபு படிக்க இருக்கிறோம் நினைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் அர்ருபாஇயுல் மஸீது ஃபீஹில 3 பாபுகள் படிக்க இருக்கிறோம் முதல் பகுதியில. இதெல்லாம் உசூல், அல் அபுவாபுல் உசூல் என்று சொல்லப்படும் அடிப்படையான பாபுகள். இது தொடர்பாக நாம இந்த முதல் பகுதியில மொத்தமா 24 பாபுகள் பார்க்க இருக்கிறோம். எத்தனை பாபுகள் மொத்தம்? 24 பாபுகள். இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு நிமிடம் இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாடத்துக்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.